ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஒரு சூப்பராக, ஒரு செம்மையாக, ஒரு கலக்கலாக ஒரு லஞ்ச் காம்போ தான் பண்ண போகிறோம். நான்வெஜ்ஜில் தான். என்னென்னா, நண்டு வச்சு தான் இன்றைக்கி எல்லா சமையலுமே நம்ம பண்ண போகிறோம். நண்டு ரசம், நண்டு வறுவல், நண்டு பொடி மாஸ், இந்த மாதிரி எப்படி நண்டுலேயே நம்ம ரொம்ப அருமையாக, ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காம்போ தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். அதுலேயும் அந்த நண்டு ரசம், நண்டு வறுவல், அப்புறமா அந்த பொடி மாஸ், இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ ஆசையாக இருக்கும். எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அது மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நண்டு ரசம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது போல் நான் நண்டில் இருக்க காலெல்லாம் வெட்டி எடுத்துக்கிறேன். இவ்வளோதான். சும்மா நம்ம கையில் ஒரு 10, இந்த கையில் ஒரு கையளவுக்கு இருந்துட்டால் போதும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நண்டு ரசம் பண்ணுறதுக்கு முதல்ல ரசத்துக்கு தட்டி எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய், அடுத்ததாக ஒரு 5 போல் பூண்டு பல். இதை தட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான். ரசத்துக்கு தட்டியாச்சு. இதை தனியாக மாற்றிடலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து அதையும் தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோ. இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தான் இப்போ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வருது. இதுதான் நண்டுக்கால். நான் நண்டில் சின்ன சின்ன காலாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இதுலேயுமே நல்ல சதை இருக்குது. இதை போட்டு தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே தட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம தட்டுற இடிக்கல் ரொம்ப சின்னது. ரொம்ப மாவாலாம் பண்ண வேணாம். சும்மா அந்த சதையை லைட்டாக கீறி விட்டால் போதும். அந்த சாறு நம்ம ரசத்தில் வரணும். அந்த மாதிரி நம்ம தட்டிக்கிட்டால் போதும். ரொம்ப இடிக்க வேண்டாம். நண்டு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்தது அந்த சதை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நஞ்சு இருக்குது. ரொம்ப கொலன்லாம் நச்சு எடுக்க வேணாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நண்டோட சதையெல்லாம் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை கழுவி நம்ம ரசத்துக்கு கரைச்சி எடுப்போம் பார்த்திங்களா, புளி, அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தண்ணியை நம்ம புளியை கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். ரசத்துக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதக்கிட்டு இது கூட ஒரு தக்காளி போட்டுடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதை வதக்கி விடுவோம். அவ்வளோதான். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா மற்ற ரசத்துக்கு தேவையான அத்தனையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஒரு கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துடுச்சு. நல்லா அந்த நண்டு இலை நண்டாக தானே இருக்குது, அதனால் வெந்துடும். இப்போ நம்ம புளியை சேர்த்துடலாம். எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அந்த சேர்த்துட்டு இப்போ ரசத்துக்கு தட்டியிருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை தூவிடலாம். அடுத்து உப்பு பார்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்புறமா எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு ரசத்தை இறக்கிடலாம். நம்ம நார்மலாக எந்த ரசத்தையும் இந்த அளவுக்கு கொதிக்க விட மாட்டோம். ஆனால் கொஞ்சம் நம்ம நண்டெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நமக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நண்டு வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தோணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான ஒரு நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் நல்லா இருமல், சளி, தொண்டையில் அந்த ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கிறவங்களாம் இதை குடித்தா டக்குன்னு ஒரே செகண்டில் அந்த சாறு உள்ளே இறங்குறப்பவே சரியாயிரும். அந்த மாதிரி ஒரு மருந்து மாதிரி நினச்சி இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி மாஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கால் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஓடெல்லாம் பாருங்கள், ஓடெல்லாம் அப்படியே நல்லா பிச்சு எடுத்துடணும். ஓடு இல்லாமல் அந்த சதையை மட்டும் நம்ம பிச்சு எடுக்கலாம். நண்டு பொடி மாஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையே வதக்கி விட்டுறலாம். குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி, அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள்,
மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து 2 நண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டை நல்லா சின்ன சின்ன பீஸாக, அதாவது கீமா போல் ரெடி பண்ணிவிட்டு அதையே இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் அடுப்பை சிம்மில் வச்சு. அவ்வளோதான். பாருங்கள், நண்டு வந்து சூப்பராக வெந்துடும். நம்ம பெரிய நண்டாக போட்டாலே ஒரு 8-9 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம குட்டி குட்டியாக போட்டிருக்கோமா, அதனால் கவலையே இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து இது கூட 2 முட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம், தேவைப்பட்டால் தூவிக்கோங்க, இல்லை முதல்ல போட்டதே போதும்னா விட்டுருங்க. அப்படியே போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு நண்டு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் முட்டை எங்கே இருக்குது, நண்டு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. பார்க்குறப்ப பாருங்கள், சூப்பராக இருக்குது. இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு கிளறி விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அருமையான ஒரு பொடி மாஸ் ரெடி. நண்டு மசாலா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து நண்டு அப்படின்னாலே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மசால் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நண்டு சேர்த்துடலாம். 3/4 கிலோ நண்டு இது. தேவையான உப்பு இப்போ கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம். நல்லா நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். நண்டுக்கு ஒரு மசாலா பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நண்டு வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நண்டோட கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். ரொம்ப நேரம்லாம் ஆகாது நண்டு வேகிறதுக்கு, 10 நிமிஷம் தான் அதிகபட்சம். இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அதையே சேர்த்துடலாம். மிளகுத்தூள் வந்து தனியாக சேர்க்க தேவையில்லை. நான் இதுலேயே மிளகுத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதனால தனியாலாம் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். அடுப்பை வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுட்டு அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கலந்து விட்டுறலாம். இதையும் சேர்த்து பரட்டி விடுவோம். கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிருச்சு. அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு இன்றைக்கி எல்லாமே நம்ம நண்டு ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். முதல்ல நண்டை நல்லா அந்த சதையெல்லாம் நோண்டி எடுத்து முட்டை போட்டு சூப்பர் பொடி மாஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறமா நண்டு வந்து மசாலா நல்லா சுருக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு நண்டு மசாலா. அப்புறமா நண்டு காலை தட்டி போட்டு அருமையான ஒரு ரசம், சாப்பாடு செஞ்சு அதில் ரசத்தை ஊற்றி இதெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம்.